ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா, அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா. ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா, அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா. இது யோகமாயா பீடமப்பா, சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா. இது யோகமாயா பீடமப்பா, சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா. உலக அன்னை வீட்டிற்கும் யோகமாயா பீடம், சகல நன்மை அருளும் அவளின் திருப்பாதம். அரசு ஓங்க ஆணை வழங்கும் யோகமாயா பீடம், இங்கு வடித்திடுவோம் என்றும் நாம் அன்பு வழி பாடம். ஞான வெள்ளம் பெருகி ஓடும் யோகமாயா பீடம், ஞான வள்ளல் அருளும் தவ சாலை கொண்ட கோலம். ஞான வெள்ளம் பெருகி ஓடும் யோகமாயா பீடம், ஞான வள்ளல் அருளும் தவ சாலை கொண்ட கோலம். சோகமெல்லாம் விரட்டுகின்ற யோகமாயா பீடம், சுடரொளியாய் வழிகாட்டும் பரத்வாஜர் யாகம். சோகமெல்லாம் விரட்டுகின்ற யோகமாயா பீடம், சுடரொளியாய் வழிகாட்டும் பரத்வாஜர் யாகம், சுவாமி பரத்வாஜர் யாகம். உலக அன்னை வீட்டிற்கும் யோகமாயா பீடம், சகல நன்மை அருளும் அவளின் திருப்பாதம். அரசு ஓங்க ஆணை வழங்கும் யோகமாயா பீடம், இங்கு வடித்திடுவோம் என்றும் நாம் அன்பு வழி பாடம். ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா, அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா. இது யோகமாயா பீடமப்பா, சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா. மாதா குடியிருக்கும் யோகமாயா பீடம், சந்தானம் அருளும் பரத்வாஜரின் பரிகாரம். கோமாதா குடியிருக்கும் யோகமாயா பீடம், சந்தானம் அருளும் பரத்வாஜரின் பரிகாரம். வேதமெல்லாம் விளங்க வைக்கும் யோகமாயா பீடம், வேலெடுத்து எழுதுகின்ற வித்தகரின் யோகம். வேதமெல்லாம் விளங்க வைக்கும் யோகமாயா பீடம், வேலெடுத்து எழுதுகின்ற வித்தகரின் யோகம், ஞான வித்தகரின் யோகம். உலக அன்னை வீட்டிற்கும் யோகமாயா பீடம், சகல நன்மை அருளும் அவளின் திருப்பாதம். அரசு ஓங்க ஆணை வழங்கும் யோகமாயா பீடம், இங்கு வடித்திடுவோம் என்றும் நாம் அன்பு வழி பாடம். ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா, அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா. இது யோகமாயா பீடமப்பா, சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா. மாசற்ற மனமருளும் யோகமாயா பீடம், மங்களங்கள் பெருகிட அவர் அருளும் பரிகாரம்.
மாசற்ற மனமருளும் யோகமாயா பீடம் மங்களங்கள் பெருகிட அவர் அருளும் பரிகாரம் ஓங்கார ஒளி முழங்கும் யோகமாயா பீடம் உள்ளொளியை உணர்த்திட உயரும் லட்சிய தீபம் ஓங்கார ஒளி முழங்கும் யோகமாயா பீடம் உள்ளொளியை உணர்த்திட உயரும் லட்சிய தீபம் சுவாமி பரத்வாஜர் ஏந்தும் லட்சிய தீபம் உலக அன்னை வீட்டிருக்கும் யோகமாயா பீடம் சகல நன்மை அருளும் அவளின் திருபாதம் அரசு ஓங்க ஆணை வழங்கும் யோகமாயா பீடம் இங்கு வடித்திடுவோம் என்றும் நாம் அன்பு வழி பாடம் ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா இது யோகமாயா பீடமப்பா சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா பரமஹம்சரமர்ந்திருக்கும் யோகமாயா பீடம் படித்திடுவோம் அனுதினமும் அருள் தியான பாடம் பரமஹம்சரமர்ந்திருக்கும் யோகமாயா பீடம் படித்திடுவோம் அனுதினமும் அருள் தியான பாடம் அவனியாள அருள் வழங்கும் யோகமாயா பீடம் இங்கு பறை சாற்றிடுவோம் ஆன்மீக ஞானம் அவனியாள அருள் வழங்கும் யோகமாயா பீடம் இங்கு பறை சாற்றிடுவோம் ஆன்மீக ஞானம் ஆன்மீக ஞானம் உலக அன்னை வீட்டிருக்கும் யோகமாயா பீடம் சகல நன்மை அருளும் அவளின் திருபாதம் அரசு ஓங்க ஆணை வழங்கும் யோகமாயா பீடம் இங்கு வடித்திடுவோம் என்றும் நாம் அன்பு வழி பாடம் ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா இது யோகமாயா பீடமப்பா சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா இது யோகமாயா பீடமப்பா சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா உலக அன்னை வீட்டிருக்கும் யோகமாயா பீடம் சகல நன்மை அருளும் அவளின் திருபாதம் அரசு ஓங்க ஆணை வழங்கும் யோகமாயா பீடம் இங்கு வடித்திடுவோம் என்றும் நாம் அன்பு வழி பாடம் ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா ஆன்மீக அலையெழுந்து ஆட்பறித்து வருகுதப்பா அருமறையின் தத்துவத்தை எங்கும் பறைசாற்றுதப்பா இது யோகமாயா பீடமப்பா சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா இது யோகமாயா பீடமப்பா சுவாமி பரத்வாஜர் அருளும் தவ கூடமப்பா உலக அன்னை வீட்டிருக்கும் யோகமாயா பீடம் சகல நன்மை அருளும் அவளின் திருபாதம் அரசு ஓங்க ஆணை வழங்கும் யோகமாயா பீடம் இங்கு வடித்திடுவோம் என்றும் நாம் அன்பு வழி பாடம் ஜெய் புவனேஸ்வரி. எவ்ரி இயர் இங்கே நவராத்திரி விழா ரொம்ப நன்னா நடக்கும். அதுக்கு என்னால் வர முடியாது, நான் பாம்பேயில் இருக்கேன். அப்போ எப்போவும் எங்களுக்கு எக்ஸாம் டைம். அப்போது இந்த வாட்டி என்னடான நானே நினச்சே பார்க்கல. இங்கே தாம்பூல தாரணி பூஜை இன்றைக்கி நடந்தது, ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அது என்னோட பாக்கியம்தான் சொல்லணும். இங்கே நான் இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணதில் எனக்கு 2 பையன். பெரிய பையன் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் நினைக்க கூட இல்லை இது மாதிரி அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நடக்கும்னு. குருஜியை வந்து பார்த்துட்டு போன அடுத்த இதுலேயே உடனே அவனுக்கு ஃபிக்ஸ் ஆகி அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி இப்போ அமெரிக்காவில் நல்லபடியாக செட்டில் ஆகியிருக்கான். 2வது பையனும் இப்போது அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கான் பூனாவில். அவனும் நல்லபடியாக இது பண்ணி புவனேஸ்வரி அருளால் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன் குருஜியை. ஜெய் புவனேஸ்வரி.
நமது வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். யாருக்கு கஷ்டம் இல்லை? யாருக்கு கேட்டாலும் நான் இப்படி வேணும் அது வேணும். எல்லாரும் இன்றைக்கி எடுத்துட்ட உடனே அம்மா இந்த குறையை மாத்திரம் சரி பண்ணி வச்சிருமா அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது ஏற்கனவே இருந்த குறையை அவள் சரி பண்ணி வச்சதுனால இந்த குறையை சரி பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே சரி பண்ண இவதானே அதுங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கொண்டு போய் என்ன சொல்லிடுறோம், உட்காந்துட்டு நேராக இன்றைக்கி வரோம். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அதாவது நமக்கு வேணும்னு சொல்ல தெரியல, தன்மானம் தடுக்கிறது. ஆனால் டக்குன்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா, பார் அப்படி எச்சையை முழுங்கிட்டு அம்பாள் முன்னாடி எல்லாம் உனக்கு தெரியும், எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னுவோம். எல்லாம் உனக்கு தெரியும். சரி, எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே என்ன பண்ணுறது, லேசாக கண்ணிலேருந்து கசியிறது. ஒரு சிலிப்பு ஒன்று உடம்புல வருது. ஒரு சிலிப்பு கட்டாயம் ஒரு உடம்புல வரும். எல்லாருக்கும் சிலிப்பு ஒன்று வரும். டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வருது. பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்பும் என் நல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமே அப்படின்னும் போது அப்படி ஒரு பரவச நிலை வருது. என்ன ஆயிடுறது, உடம்பு சந்தன குழம்பு மாதிரி ஆயிடுறது. உடம்பு சந்தன குழம்பு மாதிரி ஆயிடுறது. அறிவு இழந்து போய் விடுகிறது, ஆனந்தம் கிடைக்கிறது. அறிவு இழந்து போகிறது, மொழி தடுமாறுகிறது. மொழி தடுமாறிய பின்பு, ஆனந்தம் கிடைத்து விட்ட பின்பு, அறிவு இழந்த பின்பு என்ன தோணுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, அப்படின்னு பரவச நிலை, அம்பாளை பார்த்து விட்ட பின்பு பரவச நிலை வந்து விடுகிறது. இந்த பரவச நிலைதான் உண்மையிலே ஆனந்தம். அதற்கு பேர் ஆனந்த களிப்பு என்று பெயர். அந்த ஆனந்த களிப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த பரவச நிலை அது நமக்கு 1 நிமிடம் சில நேரத்தில் கிட்டுகிறது, 2 நிமிடம் இருக்கிறது, 3 நிமிடம் இருக்கிறது, 5 நிமிடம் இருக்கிறது. ஆனால் அதுவே 10 நிமிடங்கள் இருப்பதில்லை. ஆனால் பெரியவர்கள் சொல்கிறார்கள், மகான்கள் சொல்கிறார்கள், எப்போதுமே அந்த பரவச நிலை இருக்க வேண்டுமப்பா. அப்போதுதான் உன்னிடம் இருக்கிற கர்வம், உன்னிடம் இருக்கிற அகம்பாவம், உன்னிடம் இருக்கின்ற இருக்கு பாரு, தூக்கி எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகின்றன. மனமெனும் தோணி பற்றி சினமெனும் சரக்கை ஏற்றி மதியனும் கோலை ஊன்றி. மனமெனும் தோணி பற்றி சினமெனும் சரக்கை ஏற்றி புத்திங்கிற கோலை ஊன்றிக்கொண்டு அந்த புத்தியை கொடுப்பவன் குருநாதன். நன்றாக தெரிந்து கொண்டுங்கள். அந்த படகிலே நாம் போய் கொண்டிருக்கும் போது நமக்கு துடுப்பாக இருப்பவன், படகு கவிழ்ந்து விடாமல் இருப்பதற்கு, நேர் பாதையில் செல்வதற்கு சில நேரத்தில் அந்த குருநாதனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தால் சினமெனும் சரக்கை ஏற்றி மதியனும் கோலை ஊன்றி செறிகடல் ஓடும்போது உனை உணும் உணர்வை நல்காய் ஆசை எனும் பாறை தாக்கிவிடும். அதை தாக்காமல் காப்பவன் குருநாதன். குருநாதன் பூஜித்து பூஜித்து காத்து ரட்சு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பூரிச்சு போய் இந்த மாதிரி இருக்கான். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த புவனேஸ்வரி பீடத்தில் ஒன்று மாத்திரம் வேண்டிக்கலாம், எல்லாம் கிடைக்கலேன்னு சொல்லாத. நீ கிடைச்சது எங்கே ஒழுங்காக வச்சுட்டு இருக்க? ஏதாவது ஒழுங்காக தக்க வச்சுக்க முடியுதா? ஒழுங்காக வச்சுட்டு இருக்க முடியுதா? அது கூட சண்டை, அது கூட ராமாயணம். எப்போ பார்த்தாலும் போராட்டம் தானே. நீயே உன் போராட்டம் உன்னை தேடி வந்ததா? போராட்டம் நீ தேடி போனியா? பாரு கொஞ்சம். உனக்கு எளிமையாக வாழ தெரிஞ்சுதா? ஒரு வேஷ்டி போகிறோம், இவ்வளோ போகிறோம், இவ்வளோ வச்சுட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் எதுக்கு 4 பீரோ? கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சமாக இருந்துட்டு கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு போகிறோம் அப்படிங்கிறது. இது எல்லாம் அம்பாளுக்கு செய்யணும், அடுத்தவனுக்கு அன்னதானம் போடணும், இல்லாதவனுக்கு செய்யணும், பிரேத சம்ஸ்காரம் பண்ணணும். கண் இல்லாதவனுக்கு கண்ணா நம்ம இருந்து அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இவ வந்துடுறான் நமக்கு கண்ணுக்கு கண்ணா, தேவி வந்துடுறா. இதுதானே எல்லாருக்கும் சொல்லிடுது. தொண்டு செய்யாது நின்னை தொழாது அபிராமி பட்டர் சொல்லுவார். அம்பாளையே பூஜித்து விட்டு தொண்டு செய்யலைன்னு என்ன அர்த்தம்? ஒரு அழகாக ஒரு வார்த்தை போடுவார், தொண்டு செய்யாது நின்னை தொழாது அப்படிம்பார். தொண்டு செய்யணும். குப்பையை பார்த்தாக்கா அந்த குப்பையை எட்டி விட்டு அப்படியே போயிடக்கூடாது, குப்பையை தூக்கி போடணும். வேறு யாரும் அந்த குப்பை மேலே உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது ஒரு தொண்டு.
அழட்டும், அவள் படட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாவம் வந்துடும். வேண்டாம், இது மாத்திரம் வச்சுக்கப்படாது. அவள் படட்டும், அவஸ்தை படட்டும்னு சொல்லக்கூடாது. வேண்டவே வேண்டாம், அது இன்னையோடு விட்டுருங்க. யாருக்கும் இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் நீ உணவு சாப்பிடும்போது யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், இந்தாப்பா முதல்ல அவனுக்கு கொடுத்துரு. ஆனால் கொடுத்து விட்ட பின்பு உன் மனசு பாரு ஒரு ஆனந்தம் அடையும். அது யாராலையும் கொடுக்க முடியாது, அது தேவி தான் கொடுக்கணும். அதை முதல்ல செய். எடுத்து 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 வச்சுக்காத. அம்மா இருக்காள, நம்ம பெத்த அம்மா, நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் ஆதரித்து தொந்தி சரிய சுமந்த தாய் மரகதத்தினுடைய வயிற்றில் பிறந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன் இன்னைக்கு. அவ புண்ணியவதி என்னை பெற்றிருக்கா. நான் எனக்கு முதல்ல என்ன தெரியுமா, இந்த புவனேஸ்வரி மாதாவுக்கு பூ அள்ளி போடுறதை விட எங்கள் அம்மாவை கிட்ட போய், அதுதான் புண்ணியம். இந்த ஸ்பர்சத்தில் அவள் எவ்வளோ சந்தோஷமாயிடுறா தெரியுமா. இன்னும் ஒரு வருஷம் ஆயுஷ் நீட்டிக்குது. இதுதான் நம்ம பண்ணணும். இதை செய்யுங்க உட்காந்து. ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தன் வென்றாம் தன் வீரமே வீரம், சாகாமல் கற்பதே கல்வி. இன்னொரு தடவை பிறக்காமல் இருக்கிறது தான் சாகாமல் இருப்பது. சாகாமல் இருக்கிற கல்விதான் இன்றும் நாம் நடத்தப்பட்ட பூஜை. மரணித்தால் மறுபடி பிறவி. நாம் சாகாமல் இருக்க வேண்டுமென்றால், மோட்சத்தோடு என்ன கலந்து விட வேண்டுமென்றால் என்ன கலக்கணும்? அம்பாடு நம்ம என்ன கலக்கணும்? அம்பாளுக்கு சந்தனம் பூசுகிறோம் இல்லையா? அவருடைய திருமேனியில் சந்தனம் பூசுகிறோம். சந்தனம் கலக்கும்போது நம்ம சந்தனமாக இருக்க வேண்டாம், ஜலமாக இருந்தால் போகிறோம். ஜலமாக இருந்து குழைச்சி அம்பாளுக்கு திருமேனியில் பூசினா போகிறோம். நம்ம உடனே ஆசைப்பட வேண்டாம், ஜவ்வாதான் ஆகணும்னு ஆசைப்பட வேண்டாம். இப்படியே நம்மளை வளர்த்துட்டு இப்படியே நம்மளை இருந்துட்டாலே போகிறோம். எப்படின்னு கேட்டாக்கா, நம்மக்கிட்ட பிரேமை இருந்துடுத்துன்னு வச்சுக்கோயேன், பிரேமை நம்ம பக்கத்தில் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோயேன், யாரை பற்றி நமக்கு என்ன கவலை? எந்த கவலையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எந்த விதமான துவேஷமும் கிடையாது, எந்த விதமான ராகமும் கிடையாது. ஸ்பர்ச ரூப ரச கந்த இதெல்லாம் இந்த தத்துவமே கிடையாது. வசின்யாதி வாக்தேவதைகள் லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளை பார்த்து ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்சமான நாமாவளி அந்த 2 தான். எல்லா நாமாவளியும் நிறைய போட்டாங்க. வசின்யாதி வாக்தேவர்கள்லாம் நிறைய. பிரேமஸ்வரூபாயை நமஹ, பிரியங்கரியை நமஹ. எங்கள் அப்பா சொன்னார், அன்பா சத்தியமானார். அன்பு தாண்டா, பிரேமியார். பியார் சபோலோ ஜெய் மாதா தி, பிரேம் சபோலோ ஜெய் மாதா தி, जोर से बोलो जय माता दी, आके बोलो जय माता दी, पीछे बोल जय माता दी. பிரேம் 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 எல்லாம் உட்காந்து. யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவள் வாசப்படியில் கால் எடுத்து வரத்துக்கு முன்னாடி வாங்கோன்னு கூப்பிட்டுரு. போயிட்டு வரேன்னா யாரும் டாட்டா பை பைன்னு சொல்லாதீங்க. எல்லாத்தையும் சொல்லாதீங்க, நேராக காட்டுங்க, ஓங்கி ஒசத்தி காட்டுங்க. ஜெய் புவனேஸ்வரி. டாட்டா பை பைன்னா வாங்கிட்டு வான்னு அர்த்தம். ஏதாவது வாங்கிட்டு வான்னு அர்த்தம். பை பைன்னா வாங்கிட்டு வான்னு அர்த்தம். ஆமாம் இல்லையா? ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வான்னு அர்த்தம். ஆனால் இது சொல்லிப்பார், ஜெய் புவனேஸ்வரி சொல்லு. ஜெய் புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு போ. நம்ம வாங்கின்னு கொடுப்பாங்க, நம்மவும் வாங்கி கொடுக்கலாம். ஜெய் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெய் புவனேஸ்வரிங்கிற நாமம் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி பரவி இருந்தாச்சுன்னா போகிறோம், எல்லா மங்களமும் கிடைக்கும். இன்றைக்கி உட்காந்துட்டு என்ன சுவாமி நம்ம கஷ்டத்துக்கு எதுவுமே நிவாரணம் சொல்லலையே, எதுவுமே பேசலையே, நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க.
நீங்கள்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக உங்கள் சார்பில் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். உட்காந்து என்னென்ன ஐஸ்வர்யம் கிடைக்கணுமோ, என்னென்ன ஆனந்தம் கிடைக்கணுமோ, என்ன கஷ்டம் தீரணுமோ, என்ன விவாகம் ஆகணுமோ, என்ன குழந்தை பிறக்கணுமோ, என்ன வேலை கிடைக்கணுமோ, என்ன வியாபார ஸ்தலத்தில் ஐஸ்வர்யம் வரணுமோ எல்லாம் இன்றைக்கி வந்துட போகிறது. நிறைய போகிறது. அம்பாளுக்கு ரொம்ப இறை சாநித்தியம் நிரம்பி இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறாள். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள், ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள், ஆனந்தத்தை கொடுப்பாள்னு சொல்லிட்டு என்னுடைய பிராணநாதன், என்னுடைய பிரபு, என்னுடைய சுவாமி, என்னுடைய பிராணநாதன் கருணை கருணை கருணை, அன்பு அன்பு அன்பு, பிரேமை பிரேமை பிரேமை, என்னுடைய பிராணநாதனை போன்று பூஜித்தவர்கள் அகஸ்தியருக்கு அடுத்தபடியாக, வித்யாரண்யருக்கு அடுத்தபடியாக பூஜித்தவர் அவர்தான். அவர் போல ஒரு சுவாமி கிடையாது, அவர் போல ஒரு பிராணநாதர் யாரும் கிடையாது, அவர் போல ஒரு பிரபு யாருமே கிடையாது. வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுங்கிற ஒரு இது அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கிறது. அவர் போட்டது இன்றைக்கி அப்படியே கண்டினியூ ஆகிறது, இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. எல்லோரும் உட்காந்துட்டு புவனேஸ்வரி மாதாவை சேவிப்போம், புவனேஸ்வரி மாதாவை தரிசிப்போம், பிரபுவை, எனது பிராணநாதனை சேவிப்போம், பிரத்யட்ச சுவாசினிகளை சேவிப்போம், எல்லாமான ஐஸ்வர்யங்களையும் படுவோம், அடைவோம். நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்க. ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் புவனேஸ்வரி. எல்லாரையும் சமானமாக நடத்துவார். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட வந்தால் எல்லாமே கடுகளவு ஆகிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எப்படி நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, அதாவது சின்ன குழந்தைகளுக்கு கூட முடியாமல் வர்றது, படிப்பு சரியில்லாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாத குழந்தைங்க, மூளை சரியில்லாதவா, உடம்பு மூளை வளர்ச்சி இல்லாதவா, உடம்பு வேறு ஏதாவது தேக கோளாறு இருக்கிறவா, கல்யாணமாகி குழந்தை பிறக்காதவா, ஆற்றுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, தென் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை கிடைக்காதவங்களுக்கு, ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி, அப்புறம் வேலையில் ப்ராப்ளம் இருக்கிறவா, இதுவும் இல்லாமல் வயசானவாளுக்கு பொதுவாகவே நிறைய தொந்தரவுகள் இருக்குது. அப்புறம் 40 to 60 ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். அவங்க எல்லாருமே பொதுவாகவே தேடி வர்ற ஒரே ஜீவன் அப்படின்னா பாரத்வாஜ சுவாமிகள் தான். ஏன்னா அவர் மீதி இருக்கிற மகான்கள் மாதிரியோ இல்லை வேறு பீடாதிபதிகள் மாதிரியோ அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தனக்குன்னு ஒரு இதெல்லாம் வச்சுக்க மாட்டார். ரொம்ப லகுவாக இதர மனுஷா கூட ஒரு மனுஷனாக தான் அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறார். அதுதான் பெரிய விஷயம். மற்ற பீடாதிபதிகளுக்கும் பாரத்வாஜ சுவாமிகளுக்கும் இருக்கிற ஒரே விஷயம், ரொம்ப நெருங்கி போய் பேசுகிறவாளுக்கு தான் அவர் ஆண் ஸ்வரூபமாக இருக்கிற ஒரு புவனேஸ்வரி அம்சம் அப்படின்றது ரொம்ப நெருங்கி பழகினவாளுக்கு தெரியும். அது நெருங்கி பழகணுங்கிற கட்டாயம் இல்லை, அந்த ஒரு சிச்சுவேஷனை தெய்வமே கொடுத்துரும். அந்த பிராப்தம் இருக்கிறவா மட்டும்தான் இந்த பாரத்வாஜ சுவாமிகள் ஆசிரமத்தையே மிதிக்கவே முடியும். முதல்ல அது ஒரு விஷயம் சொல்லணும். இதை பார்க்குறவா யாராக இருந்தாலும் சரி, இதை பார்த்த உடனேயே ஸ்க்ரோலிங்லலாம் சங்கரா டிவிலெல்லாம் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்குது. அதை பார்க்குற பாக்கியம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் உடனே இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணிடலாம். மழை போல் பிரச்சனை கூட ஒன்றுமே இல்லாமல் பனி போல் பஸ்பம் ஆகிடும். இது ப்ராக்டிக்கல் வேர்ட்ஸ். என்னோடது பை ஹார்ட்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது இதுதான் நிஜமான ஒரு உண்மை. அது என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சுவாமிகள்கிட்ட வாங்கோ, அத்தனை பிரச்சனையும் ஒரே நிமிஷத்தில் சால்வ் ஆகிடும். என்ன மானசீகமாக என்னுடைய குருங்கிற ஒரு அம்சத்தினால சொல்லலை, உங்கள் எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறது இது ஒன்று தான். பிரச்சனையை மனசில் வச்சுட்டே உழல வேண்டாம். இறக்கி வைக்கிறதுக்கான ஒரே இடம், ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு பாயிண்ட் அப்படின்னாக்கா நீங்கள் பாரத்வாஜ் சுவாமிகள் ஆசிரமத்துக்கு வாங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிஷம்தான், அவர் காதில் அதை போட்டு எழுதினாலே போதும், உங்களுக்கு பாதி முடிஞ்ச மாதிரி. அவர் சொல்கிறத செஞ்சாலே போதும். ரொம்ப ஒன்றும் பெருசாக நீ அதை வானத்தை வில்லா வளைச்சிண்டு வா, நட்சத்திரத்தை எண்ணிண்டு வா, கடல் தண்ணியை தூக்கி நீ வெளியில் கொட்டுன்னெலாம் அவர் சொல்ல மாட்டார். லகுவாகவே நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம எல்லைக்கு சிந்தனா சக்திக்கு அப்பாற்பட்டு நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை சின்ன
சின்னதாக கோடிட்டு காட்டுவார், அவ்வளோதான். அதை நம்ம வந்து குருஜியின் வாயில் நம்ம சின்ன விஷயத்தை செஞ்சாலே போதும். அவர் பாத நமஸ்காரம் பண்ணினாலே பாதி பிரச்சனை தீர்ந்தது. எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாரத்வாஜ் சுவாமிகள் ஆசிரமத்துக்கு வாங்கோ, அத்தனை பிரச்சனையும் 100% உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு பீட்டம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போ எங்கள் குடும்பமே, முதல்ல நான் வந்துட்டு இருந்தேன், இப்போ எங்கள் குடும்பமே வந்து பாரத்வாஜ் சுவாமிகள் ஆசிரமம் தான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வடிகால் பாயிண்ட்டாகவே அதை நினைக்கிறோம். இதை விட வேறு எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. பிரச்சனைக்குன்னு இல்லை, ஒரு அம்பாளை சேவிக்கணும்னாவோ, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணணும்னாவோ, இல்லை நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நேர்ந்துட்டுருக்கேன், அதை எங்கே செய்கிறதுன்னு தெரியல அப்படின்றவாள் கூட நீங்கள் எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கட்டும், பீடா பரிகாரங்கள், ஜோஷிய ரீதியாக இருக்கட்டும், இல்லை மனசில் நேர்ந்துட்டுருக்கிற விஷயங்களாகட்டும், எல்லாத்தையும் இங்கே வந்தே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு வழி காட்டுற ஒரே ஒரு இடம் அப்படின்னாக்கா அது பாரத்வாஜ் சுவாமிகள் ஆசிரமம் தான். ஜெய் புவனேஸ்வரி.